ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதை தியானம் செய்ய போகிறோம். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம்தான். யோபுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். யோபுவின் புஸ்தகம் நம்ம எல்லாரும் அறிந்தது தான். யோபுவின் புஸ்தகத்தில் பல விஞ்ஞான கருத்துகள் இருப்பது ஆச்சரியம், தேவனுடைய மகத்துவம் இருப்பது ஆச்சரியம், பல ஃபிலாசபி தத்துவங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஏன் இதை நான் ஆச்சரியம் என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த புஸ்தகம்தான் வேதாகமத்தில் முதல்ல எழுதப்பட்ட புத்தக வடிவத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதற்கு பின்னால் தான் மற்ற புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டதாக வேதாகம பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இது எல்லா வேத புத்தகங்களுக்கும் முந்திய மூத்த புஸ்தகம். ஆதியாகமம் எல்லாம் அதற்கு பிறகு தான் எழுதப்பட்டதான். அப்போ இந்த யோபுவின் காலத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல செய்திகள், நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பல செய்திகள் அதில் குறிப்பிட்டு எழுதப்பட்டு இருக்கும். ஒரு நாள் நல்லா உட்காந்து நிதானமாக ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ தான் யோபுவின் புஸ்தகத்தில் இருக்கிற பல பெருமையான காரியங்களை, ஆழமான காரியங்களை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோபுவின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 12வது வசனம். அது சொல்லுகிறது, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சமுத்திர கொந்தளிப்பை அமர்த்துவதற்கு இதுவரைக்கும் நம்முடைய விஞ்ஞானத்தில் எந்த கருவிகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு சுனாமி வந்தாலோ, ஒரு அலை வந்தாலோ, ஒரு கொந்தளிப்பு வந்தாலோ அதற்கு கட்டளை கொடுத்து நிறுத்தும் அதிகாரம் தேவனை தவிர வேறு யார் கையிலையும் இல்லை. விஞ்ஞானத்தில் நம்ம எவ்வளவோ சாதித்திருப்பதாக சொல்லிக் கொள்ளுகிறோம். வானம் தாண்டி வேறு கிரகங்களை கூட நாம் ஆராய்ச்சி பண்ணுகிறோம் என்று சொல்கிறோம். நம்ம அனுதினமும் நாம் பார்க்கிற ஒரு கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தால் வாரி சுருட்டி கொண்டு தான் ஓடுகிறோமே ஒழிய அதை அடக்குவதற்கும் அதட்டுவதற்கும் அமர பண்ணுவதற்கும் இதுவரைக்கும் நம்முடைய ஞானத்தினால ஒரு கருவியையும் நம்ம கண்டுபிடித்ததில்லை. கர்த்தருடைய மகிமை பற்றி வேதம் பல இடங்களில் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகத்தில் அவருடைய மகிமையான கிரியைகளில் ஒன்றான தேவனுடைய வல்லமையை பற்றி இப்படி சொல்லுகிறார். அதில் என்ன சொல்கிறார்னா, சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணுகிறார். மாத்திரம் இல்லையா, தமது ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை அவர் அடக்கி போடுகிறாராம். தேவன் சமுத்திரத்துக்கு ஒரு எல்லைக்குறிய வச்சு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்றும் இதே யோபுவின் புஸ்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அளவை நீங்கள் எடுத்து பார்த்தா 4/3 பங்கு கடலால் ஆனது, நீர் தான் முழுசும் சூழ்ந்திருக்கிறது. அது மாத்திரம் எல்லை மீறி உள்ளே வந்துவிட்டால் முழு உலகத்தையும் தண்ணீரினாலே அழித்து போட்டுவிடும். ஆனால் பாருங்கள், அலை பொங்கி கொந்தளிச்சு புறப்பட்டு கோபமாக தாக்குற மாதிரி வரும். ஆனால் கரை கிட்ட வந்த உடனே சாதுவாய் மாறி கரையை தொட்டு மீண்டும் பின்னால் போய்விடும். வேதம் சொல்லுது, இது சும்மா நடக்கலையா, கர்த்தர் அதற்கு எல்லைக்குறி வைத்திருக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று அவர் அவைகளுக்கு கட்டளிட்டு சொல்லியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் செய்கிற இந்த மகத்துவமான காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் சகல கொந்தளிப்புகளையும் அடக்குகிற கர்த்தர் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சமுத்திரத்தில் வருகிற கொந்தளிப்பை மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்பு, எரிமலைகளிலே வருகிற கொந்தளிப்பு, எந்த கொந்தளிப்பாக இருந்தாலும் அதை அமர பண்ண கர்த்தரால் மாத்திரமே முடியும். இதுதான் வேதம் சொல்லுது. வாழ்க்கையில் எதிர்பாராத கொந்தளிப்புகள் உண்டாகிவிடும். திடீர்னு அலை அலையாய் துன்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்முடைய நம்பிக்கையே அற்று போய்விட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு அதோடைய கொந்தளிப்பும் மூர்க்கமும் சத்தமும் இரைச்சலும் நம்மை மிரட்டி கொண்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அது எந்த நேரம் வருகிறது, எப்படி வருகிறது, எப்பொழுது வருகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. பாருங்கள், 2020வது வருஷத்தில் நாம் எல்லாம் வீட்டுக்குள் முடங்கி விடுவோம் என்று யாருக்கும் தெரியாது. திடீரென்று வந்தது, திடீர்னு ஒரு லாக்டவுன். 3 நாளில் முடிஞ்சிருன்னு பார்த்தோம், 4 நாளில் முடிஞ்சிருன்னு பார்த்தோம். பெரும் கொந்தளிப்பு உலகம் முழுவதிலும். ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி கதறி நாட்கள் கடந்து போய் இன்னும் இவைகள் முடிந்து விடவில்லை. இந்த கொள்ளை நோய் தாக்கத்தை பற்றி மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய அலைகள் என்று சொல்கிறாங்க. முதல் அலை, 2வது அலை, 3வது அலை. இப்போ கொஞ்சம் அமர்ந்திருக்கிற மாதிரி தெரிகிறது.
மறுபடியும் அது கொந்தளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அப்போ அலை அலையாய் வருகிற கொந்தளிப்பு இது சமுதாயத்திலும் உலகத்திலும் மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வரும், ஊழியத்தில் வரும், சபையில் வரும், குடும்பத்தில் வரும். எந்த நேரத்தில் கொந்தளிப்பு வரும், எந்த நேரத்தில் அது நம்மை அமிழ்த்து போட்டு விடும் என்று யாரும் அறியக்கூடாத ஒரு சூழ்நிலையில் கொந்தளிப்புகளை அடக்குகிற கர்த்தரை முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நடத்தினா, எவ்வளவுதான் கடலில் கொந்தளித்தாலும், எவ்வளவுதான் அழிவுக்கு ஏதுவாக அலைகள் எழும்பினாலும், வா இம்மட்டும் மிஞ்சி வராதே என்று சொல்லுகிற ஆணையிடுகிற கர்த்தருடைய சப்தம் நம்மோடு கூட இருந்து எதிரொலிக்கும், அவைகளை மடங்கடிக்கும். கர்த்தர் அவைகளினுடைய கொந்தளிப்பை தன் ஞானத்தினால் அடக்கி போடுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் வருகிற எதிர்பாராத இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் பற்றி தான். நான் ஏற்கனவே சொன்னேன், உலக அளவில் வந்த ஒரு பெரிய கொந்தளிப்பு, அது ஜன சமுதாயத்தின் நடுவில், மக்கள் நடுவில், மக்கள் திரளின் நடுவில், எல்லா தேசங்களிலும் ஒரே நேரத்தில் கொந்தளிப்பு மாதிரி உண்டாச்சு. அறக்க பறக்க ஓடுவதும், ஆஸ்பத்திரிகளை தேடுவதும், மரண செய்திகளை கேட்பதும், கொத்து கொத்தாய் ஜனங்களை அடக்கம் பண்ணுவதும் என்று பயங்கரமான ஓட்டமும் நடையுமாயிருந்த காலகட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பயங்கர கொந்தளிப்பு இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் இது மறுபடியும் அலையைப் போல புறப்பட்டு விடும் என்ற அச்சுறுத்தலும் கூட நம் கண்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் ஏன் வருகிறது என்பதையும், அதை கர்த்தர் எப்படி அடக்குகிறார், அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சில வார்த்தைகள் நாம் சேர்ந்து ஆராய்ந்து தியானிக்க போகிறோம். முதல் கொந்தளிப்பு பாருங்கள், வேதத்தில் யோனா கால கொந்தளிப்பு. யோனா ஒரு கப்பலில் ஏறி போகிறார். கர்த்தர் யோனாவை அழைத்து, உங்களுக்கு தெரியாததில்லை யோனாவை பற்றின சரித்திரம், யோனாவை கர்த்தர் அழைத்து நினிவே பட்டணத்துக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்காக சொன்னார். ஆனால் நினிவே பட்டணத்தில் இருக்கிறவங்க ராஜாவிலிருந்து கீழே இருக்கிற குடிமக்கள் வரைக்கும் முரட்டாட்டம் பிடித்தவர்கள், கொடூர மனம் கொண்டவர்கள் என்று யோனா நினைத்து கொண்டு, அவர்களுக்கு போய் நம்ம கர்த்தருடைய வார்த்தை சொல்லி எச்சரித்தால் உயிரோடு நம்ம ஊர் திரும்ப முடியாது என்று நினைத்து, அவன் அதற்கு எதிர் திசையில் தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறி அவர் பிரயாணப்பட ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் அவர் ஏறின அந்த கப்பலில் ஒரு பெரிய கொந்தளிப்பை சந்தித்தது. கடல் அலைகள் பொங்கி அந்த கப்பல் உடைந்து சேதமாகி விடுமோ என்கிற அச்சம் கப்பலில் இருக்கிற மாலுமி முதற்கொண்டு எல்லாரையும் பிடித்து கொண்டது. இந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த கொந்தளிப்பு இயற்கையிலே சாதாரணமாய் உண்டான ஒரு கொந்தளிப்பு அல்ல. இந்த கொந்தளிப்பு எதனால் உண்டாச்சுன்னா, தேவனை விட்டு வழி விலகி போகிறது நிமித்தம் உண்டாகிற கொந்தளிப்பு. பாருங்கள், யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் உண்டான வசனங்களை நான் உங்களுக்காக வாசித்து சொல்ல விரும்புகிறேன். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறினான். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சும்மா கப்பல் ஏறலை, ஒரு வியாபார நோக்கத்தோடு கப்பல் ஏறலை. யோனா கப்பல் ஏறினதின் நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகணும். ஒரு கூட இருந்தால் அப்படி தான் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார், போன்னு சொல்லுவார். இதை விட்டு விலகி நம்ம போயிடணும்னு நினச்சி ஏறினான். அப்பொழுது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இந்த கொந்தளிப்பு பாருங்க, இயற்கையின் சுழற்சியினாலேயோ ஒரு காற்று மாறி வீசுகிறதுனாலேயோ கடலில் அடிக்கடி உண்டாகுமே அது போலவோ உண்டான ஒரு அலை அல்ல, கொந்தளிப்பு அல்ல. கர்த்தரே இந்த கொந்தளிப்பை வரப்பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு வழி விலகி போன ஊழியனின் நிமித்தம், கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற மனிதனின் நிமித்தம்.
இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு கோபாக்கின தேசத்தெல்லாம் கொந்தளிக்க வைத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவாக இருக்குன்னு தெரியுமா? கர்த்தரை விட்டு வழி விலகி போன சபைகள், கர்த்தரை விட்டு வழி விலகி போன கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற கர்த்தருடைய ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், இது திரளாய் பெருகி இருக்கிறது. உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு கொஞ்ச காலமாகவே மனதில் சஞ்சலத்தை உண்டு பண்ணி வருகிறது. புதிய புதிய கொள்கைகள், புதிய புதிய கலப்பான உபதேசங்கள், கர்த்தரை விட்டு ஜனங்களை வழி விலகி போக பண்ணுவதற்காக எத்தனையோ காரியங்களை செய்து வருகிற ஊழியர்கள் திரளாக எழும்பிக் கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு காலத்தில் பரிசுத்தம், நீதி, அன்பு, தயவு என்று தேவனை பின்பற்றி சீஷத்துவத்தில் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு வேறு ஏதோ ஒரு இலக்கை வைத்து கொண்டு ஓடும்படிக்கு தாங்களும் வழி விலகி தங்களை சார்ந்தவர்களையும் தங்களை கேட்கிறவர்களையும் வழிவிலக பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஊழியங்கள், இப்படிப்பட்ட சபைகள், இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிற இடத்துல இவைகள் எழும்பி இருக்கிறதுனால தான் பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது. பாருங்க, அந்த கப்பலில் இருக்க யாருனாலும் இல்லை, வழி விலகி போன ஊழியனால, வழி மாறி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போன ஊழியக்காரனால, பின்வாங்கி போனவன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவன், இவன் நிமித்தமாக ஒரு பெரிய கொந்தளிப்பை கர்த்தர் வரவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேசம் கொந்தளிக்குதுன்னா இப்படிப்பட்ட மனிதர்களால் தான், இப்படிப்பட்ட சபைகளால் தான், இப்படிப்பட்ட ஊழியர்களால் தான், விசுவாசிகளால் தான் இந்த கொந்தளிப்பு உண்டாகிறது. இவன் ஏன் அப்படி விலகி போனான்? பாருங்க, அதற்கு சில காரணங்கள் இருக்குது. பயத்தில் விலகி போனார் அவர், யோனா. சிலருக்கு பயம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் பயம். சூழ்நிலை நல்லா இருந்தால் வாய்க்குள்ளே பேசுவாங்க, சூழ்நிலை நல்லா இருந்தால் வைராக்கியமாக பேசுவாங்க. ஒரு எதிர்ப்பு வந்து விட்டால், உயிர் பயம் வந்து விட்டால், நத்தை தன் ஓட்டுக்குள் போய் தன்னை சுருக்கி கொள்வது மாதிரி உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. இந்த பயம் இருக்கும்போது, இந்த பயம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக வைத்து விடும். நான் இப்போ சொன்ன மாதிரி கர்த்தருடைய ஊழியக்காரர் 40 வருஷம் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சா அவருடைய பாதையில் எத்தனை கொந்தளிப்புகளை பார்த்திருப்பார், எத்தனை விதமான போராட்டங்களை பார்த்திருப்பார். இந்த 40 வருஷம் விடாமல் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று துணிந்து ஊழியம் செய்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் அவர்களால் நிலைத்திருக்க முடிகிறது. இது நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த பயம் வந்தால் நம்மை கர்த்தரை விட்டு விலகி போக செய்துவிடும். இப்படி தான் இங்கே உள்ள நடந்தது. அவருக்கு உழுந்த பயம். நினிவே ஜனங்களை பற்றி அவர் நிறைய செய்தியை கேள்விப்பட்டிருந்தார். பொல்லாதவர்களாமே, கொன்றுவாங்களாமே, சர்வாதிகாரியாமே, கொலை செய்து விடுவார்களாமே, மேலே ராஜாவிலிருந்து கீழே இருக்கிற ஜனங்கள் வரைக்கும் படுபாதக செயல்களில் ஈடுபடுகிறவர்களாமே என்றெல்லாம் அவர் நிறைய கேள்விப்பட்டிருந்தார். அங்கே போய் இப்படிலாம் பேசினா உயிரோடு திரும்ப முடியுமா என்று பயந்து அவர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வழி மாறி போனார். இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற இடத்துல, அவர்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல கர்த்தர் கொந்தளிப்புகளை வரவிடுகிறார். இப்போ உலகம் முழுவதும் கொந்தளிப்பு வந்திருக்கே. உலகம் முழுவதிலுமே ஊழியக்காரர்கள் நடுவிலும் சபைகள் நடுவிலும் நவீன உபதேசங்கள், நவீன காரியங்கள் கொண்டு வரப்பட்டு பல இடங்களில் அவைகள் எல்லாம் களியாட்டுக்களாக மாற்றப்பட்டு கர்த்தரை விட்டு எவ்வளவோ தூரம் பின்வாங்கி வந்து விட்டோம். இதன் காரணமாக தான் இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய கொந்தளிப்பை தேசங்களில் அனுமதித்திருக்கிறார். நான் தேசத்தை பற்றி சொன்னால் கூட தேசத்தில் மாத்திரம் இல்லை, குடும்பத்திலையும் சபையிலையும் இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் உண்டாகுவதற்கு நம்ம கர்த்தரை விட்டு ஏதாவது இடத்துல வழி மாறி இருப்போம். தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் ஏதோ ஒன்றை விட்டு வழி விலகி இருப்போம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக கொந்தளிப்புகள் உண்டாவது இயற்கை. அது வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரை விட்டு எதனால் வழி விலகி போகிறாங்கன்னா, செழிப்பினால் விலகி போயிடுவாங்க. இவர் விலகி போனது பயத்தில். சிலர் நல்ல ஒரு ஏழ்மையில் இருக்கும்போது, வறுமையில் இருக்கும்போது வைராக்கியமாக ஊழியம் செஞ்சுவாங்க. ஒரு விசாலத்தில் காரு, பணம், பங்களா என்று நிறைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வந்த உடனே அதன் மேலே தன்னுடைய மனதை வைத்து கர்த்தரை விட்டு வழி விலகிடுவாங்க. இன்னும் சிலர் உலக ஆசையினால் கர்த்தரை விட்டு வழி விலகி போவாங்க. ஊழியத்தை பவுல் ஆரம்பித்த போது அவரை பின்பற்றி இந்த தேமா என்ற ஒரு சீஷன் புறப்பட்டு போனார். அவர் பவுலும் பர்னபா மாதிரி, பவுலும் சீலா மாதிரி
நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி புறப்பட்டு போனவர் தான் இந்த தேமா. இந்த தேமா கொஞ்ச நாள்லையே உலகத்தின் மேலேயும் உலகத்தின் ஆசையின் மேலேயும் இச்சை வைத்து பவுலை விட்டு பிரிந்து போய்விட்டார் என்று 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். எது எப்படியோ, எந்த காரணத்தினாலேயோ நாம் கர்த்தரை விட்டு வழி விலக ஆரம்பித்தால், கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் நம்ம வழி விலக ஆரம்பித்தா கொந்தளிப்புகளை சந்தித்து தான் ஆகணும். பாருங்க, அவன் ஏறி இருந்த கப்பல் பாவம் அப்புறாணி ஜனங்கள் கூட அதனால் பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் பாவம் செய்ததுனால வரல. இந்த ஒரு மனிதன், இந்த மனிதனை ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அவங்க செஞ்ச தப்பு. இப்போ ஒருவேளை நம்ம சொல்லுவோம், நான் நல்ல வேலை நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாம் தான் செய்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை, ஆனாலும் ஏன் இத்தனை கொந்தளிப்புகள் வருதுன்னு சொன்னால், நீங்கள் வழி விலகி போன ஏதாவது ஒரு சபையில் அங்கத்தினராக இருப்பீங்க. வழி விலகி போன அல்லது பின்மாறி போன ஏதோ ஒரு ஊழியனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தா கூட பாருங்கள், அந்த கப்பல் முழுவதிலும் ஏராளமான வியாபாரிகள் இருந்தாங்க. வியாபாரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய பொருள் இருந்தது. அவர்களுக்கு யோனாவை பற்றி தெரியக்கூட தெரியாது. ஆனாலும் யோனாவை அவர்கள் அங்கீகரித்து தங்கள் கப்பலில் ஏற்றிக்கொண்டது தான் அவங்க செஞ்ச ஒரு தப்பு. ஆகவே தான் சொல்கிறது, நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். மேடையில் நிற்கிறோம், மேடையில் நின்று சத்தமாக பேசுகிறோம், மேடையில் நின்று அரங்கம் அதிர குதிக்கிறோம், பாடுகிறோம் என்ற உடனே இதெல்லாம் ஆவியானவரின் செய்கை என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. ஒரு மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். மரம் தப்பாக இருந்துச்சுன்னா கனி கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். இது நான் சொல்லலை, இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய கிரியைகளை சோதித்து பாருங்கள். அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வதனால இப்படிப்பட்ட கொந்தளிப்புகளை சந்திக்க வேண்டி வருகிறது. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இதனால் அவனை சார்ந்த எல்லாருக்கும் நஷ்டம் வருது. வீட்டில், சபையில், குடும்பத்தில், தேசத்தில் இப்படிப்பட்ட வழி விலகி போன ஊழியர்களும் சபைகளும் பெருகியிருந்ததுனால தேசத்தில் எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்கள். இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் வந்து கொண்டிருந்தது. அப்போ வேதத்தில் எழுதியிருக்கு, யோனா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், அப்பொழுது கப்பல்காரர்கள் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். பாவம், அவன் கொண்டு போனதெல்லாம் நஷ்டம். இன்றைக்கி தேசத்தில் நஷ்டம் உண்டாயிருக்குதே, தேசத்தில் கொந்தளிப்பு உண்டாயிருக்கிறதே. ஒருவேளை நம்ம நேரடியாக நாம் தான் காரணம் என்று நமக்கு தெரியாவிட்டால் கூட உண்மையிலே தேவனை விட்டு வழி விலகி போனவர்கள் தான் இதற்கு காரணம். உலக அளவில் இந்த கொடிய கொந்தளிப்பின் காலங்கள் வருவதற்கு அதுதான் காரணம். சரி, இந்த கொந்தளிப்பு அடங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் வேதத்தில் ஒரு ஆலோசனை சொல்லுது. பாருங்கள், யோனா 1வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் எடுத்து வாசித்தால், பின்பும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமைதலாயிருக்கும் என்றான். இதுதான் அதற்கு ஒரே ஒரு தீர்வு. என் நிமித்தமே இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். யோனா வழி விலகி போனவன் தான், ஆனால் உண்மையுள்ளவன். அதனால தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, என்னை தூக்கி கடலில் போட்டால் என்ன ஆகும்? கொந்தளித்து கொண்டிருக்கிற கடலில் பரவாயில்ல, நீங்கள் தப்பிக்கணும்னா என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, எனக்கு நல்லா தெரியும் இதுதான் காரணம் என்று நான் அறிவேன் என்றான். அப்போ இந்த யோனாவை தூக்கி கடலில் போட்டுட்டா அவர்கள் அதே மாதிரி யோனாவை பிடிச்சி கடலில் தூக்கி போட்டாங்க. உடனே அந்த கொந்தளிப்பு அமர்ந்து போனது. கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துறவர் தான். அதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும், செஞ்சால் தான் கர்த்தர் அதை அமர்த்துவார். அப்போ யோனாவை தூக்கி போடுறதுனா என்ன யோசித்து பாருங்கள். நம்மிடத்தில் இருக்கிற அந்த பழைய யோனா, அதை களைந்து போட வேண்டும். சபை தன்னுடைய பழைய நிலைமையை களைந்து போட வேண்டும். புதிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் அருளி செய்த இடத்தை நோக்கி புறப்படுகிற யோனாவாக அவன் வெளியே வரணும். பழைய யோனாவை வைத்துக்கொண்டு, பழைய முறையை வைத்துக்கொண்டு, கர்த்தரை விட்டு வழி விலகி போனதை அப்படியே வைத்துக்கொண்டு, செத்த கிரியைகளை வைத்துக்கொண்டு நாம் அப்படியே இருப்பது தான் காரணம்.
இந்த பழைய யோனாவை கடல்ல எரிந்து விடுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை செய்யாத சபையினுடைய போக்கை மாற்றி போடுங்கள். யோனாவை மாற்றிருங்க, சபையினுடைய போக்கை மாற்றிருங்க. அதில் எது எதெல்லாம் இந்த கொந்தளிப்புக்கு காரணமாக இருந்தது என்பதை கண்டுபிடித்து அது எல்லாவற்றையும் விட்டுவிட சம்மதியுங்கள். அப்பொழுது உங்களை சூழ இருக்கிற கொந்தளிப்பு அடங்கிப்போம். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் இங்கே சொல்லுது. யோனாவை தூக்கி கடலில் போடுன்னு சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் மனிதர்களை பிடித்து கடலில் போடுவதில்லை. அந்த பழைய சுபாவத்தை, பழைய காரியங்களை, கர்த்தருக்கு எதிராக புறப்பட்டு போன காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி விட்டுட்டா உடனே அது அமிழ்ந்து போயிடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய கள்ள ஊழியர்கள் எழும்பி இருப்பதற்கும், இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக அவர்களும் திரும்பி ஜனங்களையும் திருப்புறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். இதனுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள் எழும்பும்போது ஒரு திரள் கூட்டம் அவங்கள ஆதரவு செய்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாதா? செய்தால் என்ன? நீங்கள் மாத்திரம் உண்மையானவரா, உத்தமரா, மற்றவரை குறை சொல்லலாமா? இப்படிலாம் சொல்லி அவர்களுக்கு சப்பக்கட்டு கட்டி அப்படிப்பட்ட ஊழியங்கள் வளர்க்கப்படுவதற்கு காணிக்கை கொடுத்து அவங்கள தாங்கி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்து, இதெல்லாமே இந்த கொந்தளிப்புக்கு காரணம். அதெல்லாம் நிறுத்தணும். அவனுக்கு இடம் கொடுத்தாங்க, அந்த இடத்துலேருந்து தூக்கி அவனை அப்புறப்படுத்தி விட்டார்கள். அவனுக்கு முக்கியமான இடத்த கொடுத்து உள்ள நித்திரை பண்ண வச்சுருந்தாங்க, அந்த இடத்திலிருந்து அவனை அப்புறப்படுத்தினார்கள். ஆகவே தான் நீங்கள் வெகு கவனமாக செயல்படணும். இதை நம்ம செஞ்சுட்டா கொந்தளிப்புகள் அணைந்து போய்விடும். கர்த்தர் கொந்தளிப்புகளை அமர பண்ணி விடுவார். கர்த்தர் கொந்தளிப்பை அமர பண்ணும் அதிகாரம் கொண்டவர் தான். ஆனால் கர்த்தர் அதை செய்யணும்னா நீங்கள் அதற்கு ஏதுவாக ஒரு கிரியை செய்யணும். இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்தை களைந்து போடணும். அப்படி செய்தால் தேசத்தில் மறுபடியும் அமைதி திரும்பும். இரண்டாவது கொந்தளிப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினா அங்கே ஒரு கொந்தளிப்பு உண்டாகுமா. இது கர்த்தருடைய சித்தத்துக்கு வழிவிலகி போன ஊழியர்கள் நிமித்தம், ஊழியங்கள் நிமித்தம், வழிவிலகி போகிறது நிமித்தம் யோனா காலத்து கொந்தளிப்பு உண்டாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை அல்லது கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை அலட்சியம் பண்ணினா, ஒரு தேசம் அலட்சியம் பண்ணினா தேசத்தில் கொந்தளிப்பு வரும். ஒரு அரசாங்கம் அலட்சியம் பண்ணால் அந்த அரசாங்கத்தில் கொந்தளிப்பு வரும். ஒரு குடும்பம் அலட்சியம் பண்ணினா அந்த குடும்பத்தில் கொந்தளிப்பு வரும். ஒரு சபை கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணால் சபையில் கொந்தளிப்பு வரும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பாருங்கள், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 27வது அதிகாரம் 11வது வசனம். அதில் 10வது வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி பவுல் அவர்களை எச்சரித்தான். எல்லாம் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. அலைகள் அடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த அலை அடிக்க ஆரம்பித்து கடல் கொந்தளிக்கிறத பார்த்த உடனே கர்த்தர் பவுலோட பேசினதை விளங்கி கொண்டு பவுல் அங்கிருந்த கப்பல்காரர்கள் எல்லாரையும் அழைத்து அவரிடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறான். இல்லை, இந்த வந்திருக்கிற இந்த கொந்தளிப்பு நம்முடைய பிராண சேதத்தை உண்டாக்குகிற மாதிரி பயங்கரமானதாக இருக்கும். இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய உயிருக்கும் வருத்தமும் சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்றார். ஒரு விஷன், ஒரு தரிசனம் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். ஏன்னா அந்த பவுலை விசாரிக்கிறதுக்காக கையை கட்டி கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அவரை கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. கப்பலில் ஒரு பெரிய ஆட்டம் காண்கிறது. கட்டப்பட்டவன் தான், கைதி தான், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு போகிறவன் தான். ஆனால் அவன் கர்த்தருடையவன். அதை நீங்கள் நல்லா விளங்கிக்கிறணும். எந்த சூழ்நிலையில், ஒரு இழிவான நிலைமையில், பாவம் ஏழ்மையான நிலைமையில் கிழிஞ்சு சட்டை போட்டுட்டு இருந்தாலும் அவனுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை மறந்துடக்கூடாது. அங்கே கப்பல் கேப்டன் ஒன்று சொல்கிறாரு, நம்ம இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லி பிளான்னு. ஒவ்வொருவரும் ஒன்றொன்று சொல்கிறாங்க. 100க்கு அதிபதி, அரசாங்கத்தின் அதிகாரி அங்கே உட்கார்ந்துருக்கிறான். பவுலை கையை கட்டி விலங்கு போட்டு அவரை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. பவுல் சொல்கிறார், இந்த இடத்துல இப்போ வந்திருக்கிற இந்த காரியம் ரொம்ப ஆபத்தானது, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் என்று கர்த்தர் காரியங்களை காண்பிக்கிறார்னு சொன்னபோது
அந்த 100க்கு அதிபதி அரசாங்க அதிகாரி பவுலின் வார்த்தைகளை விட கப்பல் கேப்டன் மாலுமியின் வார்த்தையையும் கப்பல் எஜமானுடைய வார்த்தைகளையும் நம்பினான். இன்றைக்கி நம்ம அப்படித்தான் செய்கிறோம். இவர் ஊழியக்காரர் தானே, ஏதோ மேடையில் நின்று 2 பாட்டு பாட தெரியும், ஒரு பிரசங்கம் பண்ண தெரியும், வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, உலகத்தில் வர்ற பிரச்சனைக்கெல்லாமா தீர்வு சொல்ல தெரியும் என்று சொல்லி அவர்களுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி அவருடைய எச்சரிப்பை அலட்சியம் பண்ணாங்க. அதனால் அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய ஃபெலிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். ஒரு சொல்கிறார், கப்பலை இப்போ எடுக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணாதீங்க, புறப்படாதீங்க, அதை இந்த இடத்துல வந்து நிறுத்திடுங்க, ஏன்னா ஒரு பெரிய சேதம் வரப்போது நான் காண்கிறேன். ஆனால் அந்த இடத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஜனங்கள் சொல்கிறாங்க, நம்ம இங்கே இருக்கிற சேஃப் கிடையாது, நம்ம கப்பலை எடுத்துக்கொண்டு ஃபெலிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் நம்ம அங்கேயே தங்கியிருப்பது நமக்கு நல்லது என்று அநேகம் பேர் ஆலோசனை சொன்னாங்களாம். பவுலுடைய சத்தம் அப்படி அடங்கி விட்டது. பவுல் பேசுவதை கேட்க ஆள் இல்லை. கேப்டன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாங்க, வெகு ஜனம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டாங்க, கப்பல் எஜமான் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டாங்க. இவன் ஒரு சாதாரண அடிமை, விசாரணைக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிற ஒரு கைதி, ஊழியக்காரன் தான் இருக்கட்டுமே, இவன் ஒரு சாதாரணமான ஆள், இவன் சொல்கிறது எப்படி கேட்பது என்று நினைத்து அந்த வார்த்தைகளை அலட்சியம் பண்ணினார்கள். ஆனால் பாருங்கள், பயங்கரமான சேதம் உண்டாகி கப்பல் உடைந்து கரை ஒதுங்கின சம்பவம் தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை யார் சொன்னாலும் அது வேத வசனம்தான். கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் அவன் பெற்ற அபிஷேகமும் அழைப்பும் குறைவானது அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். யூரோக்லிதோன் என்ற காற்று எல்லா திசைகளிலும் மாறி மாறி அடிக்கக்கூடியது. அந்த காற்று தான் அங்கே உள்ள புறப்படுது. அப்போ எதையும் நம்ம செய்யும்போது தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யாமல் நம்ம செஞ்சோம்னா நம்முடைய கிரியைகளில், நம்முடைய காரியங்களில் கொந்தளிப்புகள் உண்டாவதை தவிர்க்கவே முடியாது. இப்போ பாருங்கள், சபை தேவனுடைய வசனங்களை கேட்பதில் அலட்சியம் செய்கிறது. எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தான். அங்கே ஆராதனை என்ற பேரில் கூத்தடிப்பதும் அதில் கும்மாளம் இடுவதும் எல்லாம் மாறி போச்சு. தேவனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் அலட்சியம் பண்ணப்படுகிறது. யாராவது பிரசங்கம்னா இதை போய் யாருங்க உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து கேட்பாங்கன்னு கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிற எந்த இடத்திலும் கொந்தளிப்பு உண்டாகியே தீரும். இது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுகிறாரா கவனிங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு எச்சரித்து சொல்லுகிறாரா கவனிங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற எல்லா தீமையும் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கர்த்தர் இந்த தீமைகளை குறித்து வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆனால் அது கவனிக்கலை யாரும். 2015 வருஷத்திலேயே கர்த்தர் உலகம் தழுவினதாக வரப்போகும் கொள்ளை நோயை குறித்தும் இந்த கொந்தளிப்பை குறித்தும் பேசியிருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நாங்கள் ட்ராக்ஸ் எடுத்து பல இடங்களில் கொடுத்தோம், கேட்கலையே யாரும். ஏதோ வாங்கினோம், கொஞ்ச நேரம் படித்தோம், அதை தூக்கி எறிந்து விட்டோம். அதை கேட்பதற்கும் பேசுவதற்கும் நமக்கு நேரம் இல்லை. விமர்சனம் பண்ணோமே. இந்த ட்ராக்ஸ் எடுத்துக்கொண்டு போய் இந்த கொள்ளை நோய் வருவதற்கு முன்னால் பல பட்டணங்களில் எங்களோடு இருக்கிற ஊழியக்காரர்கள் சபையாக போய் சபை வாசலில் நின்று கொண்டு கர்த்தர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறான்னு சொல்லி ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ட்ராக்ஸ் பல இடங்களில் வாங்கி கிழித்தெறியப்பட்டது. எங்கள் சபைக்குள்ளே சபை போதகர்கள் வெளியே வந்து இங்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டினாங்க. கர்த்தர் பேசின வார்த்தை, கர்த்தர் என்ன பேசுவார்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி விரட்டினார்கள் பல இடத்துல. சிலர் மாத்திரம் அதை வாங்கி கொண்டார்கள், என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. பல இடங்களில் இப்படிப்பட்ட நிலை வந்ததை பார்க்கிறோம். கர்த்தர் பேசாமல் எதையும் செய்யலையே. பாருங்கள், சமீபத்தில் வந்த எல்லா கொந்தளிப்பும் எல்லா போராட்டங்களும் கர்த்தர் ஏற்கனவே பேசித்தான் வந்திருக்கிறது. அது என் மூலம்தான் பேசணும் இல்லை, யார் மூலமோ கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் வந்திருக்கு, கவனிக்கலை, கேட்பதற்கு நாதி இல்லை. ஆகவே தான் நாம் இப்படிப்பட்ட கொடிய காலகட்டங்களில் கொந்தளிப்புகளில் நம்ம சிக்கிக்கொள்ளுகிறோம். மூன்றாவது கடைசியாய் ஒரு கொந்தளிப்பை பற்றி உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு இல்லாத பயணம், இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத சபைதான் கிறிஸ்தவ சபைதான் பேர். இயேசு இல்லாத ஊழியம், கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு செய்யப்படுவதாய் சொல்லப்படுவதுதான் ஊழியம். ஆனால் உள்ள கிறிஸ்து இருக்க மாட்டார்.
கிறிஸ்துவனுடைய சுபாவம் உள்ளே இருக்கக்கூடாது. உள்ள திருட்டுத்தனம், வேசித்தனம், பொல்லாங்கு எல்லாம். அங்கே ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், எல்லாம் இருக்கும். வெளியே பார்த்தா பெரிய பெரிய கட்டடம் இருக்கும், பெரிய பெரிய மணிக்குண்டுகள் கூட இருக்கும். ஆனால் ஒரு எலெக்ஷன் வந்து விட்டால் அல்லது அவர்களுக்குள்ளே ஒரு மணி சம்பந்தமான காரியங்கள் ஏதாவது வந்து விட்டால் உள்ளே என்னென்ன நடக்கிறது பாருங்கள். இயேசு இங்கெல்லாம் இருக்கிறாரா என்று நமக்கு சந்தேகம் வருகிறது. ஜாதிக்கு ஒரு சபை, ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு வேறு ஒரு ஜாதிக்காரருக்கான சபையில் போக முடியாது. நானே பார்த்துருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சபையை. நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் அல்லது திருநெல்வேலி மாவட்டமாக என்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு இடத்துல நான் போயிருந்தேன். ஒரு சபை பிரதிஷ்டைக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த இடத்துல நான் போயிருந்தேன். ஒரு சபை, அது ஒரு பாரம்பரிய சபை. அந்த சபையினுடைய பிரதிஷ்டையில் 3 நாள் மீட்டிங் நடத்தி அந்த கன்வென்ஷனில் நான் தான் செய்தி கொடுத்து, பிஷப் வந்து சபையை திறந்து வச்சு அந்த சபையில் முதல் செய்தி நான் தான் கொடுத்து விட்டு கடந்து போனேன். 2 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ஊரில் அதே பிரிவை சேர்ந்த ஒரு சபை கட்டப்பட்டு அதுக்கும் என்னை பிரதிஷ்டை விழாக்கு அழைத்தார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், அது சின்ன ஒரு கிராமம் தானே, ஏற்கனவே அவ்வளோ பெரிய ஒரு சபை இருக்கிறதே, இந்த சபை பத்தாமல் இப்போ ஒரு இன்னொரு இடத்துல வேறு ஒரு சர்ச் அதே ஊரில் கட்டுறாங்களே, அதே பிரான்ச்சில் அல்லது அதே பிரிவை சேர்ந்த ஒரு சபையை கட்டுறாங்களேன்னு எனக்கு ஆச்சரியம். இன்னொரு பக்கத்தில் ஒரு சந்தோஷம். இப்போ நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல், அதனால் சபை வச்சுருக்கிறாங்கன்னு நானும் அங்கே போய்விட்டேன். அங்கே போய் கன்வென்ஷன் நடந்து 3வது நாள் அதே மாதிரி பிஷப் வர போகிறாரு, சபையை திறந்து வைக்க போகிறாங்க. அப்போ நான் அதற்கு முன்பாக கேட்டேன், ஏற்கனவே இந்த ஊருக்கு நான் ஒரு முறை வந்திருக்கிறேன், ஒரு சபை கட்டியிருந்தோம், அந்த சபையினுடைய திறப்பு விழாவிலையும் நான் தான் பேசினேன். மறுபடியும் இப்போ இந்த 2-3 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு சபையை கட்டி நீ கூப்பிட்ருக்கீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அது அந்த ஜாதிக்காரர்களுக்கானது, நாங்கள்லாம் அங்கே போக மாட்டோம், நாங்கள் கஷ்டப்பட்டு மறுபடியும் எங்கள் ஜாதிக்கு இங்கே ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறோம், அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை தான் என்று. நீங்கள் ஜாதிக்கு ஒரு சபை கட்டலாம், சர்ச்சு கட்டலாம், ஒரு சபையில் வந்து பணக்காரர்களுக்குன்னு ஒரு சர்ச்சு கட்டலாம், ஏழைகளுக்குன்னு ஒரு சர்ச்சு கட்டலாம், அதில் பிரச்சனை. இயேசு அந்த சபையில் இருப்பாராங்கிறது தான் பிரச்சனை. இயேசு இல்லாட்டா யாருக்காக சபை கட்டுறீங்க நீங்கள்? நீங்கள் உங்கள் விசுவாசிகளும் கூடி கும்மாளம் அடிப்பதற்கா? இயேசு இல்லாட்டா எதுக்கையாது? பல ஊழியங்களில் இயேசு இன்னைக்கு இல்லை. இயேசு இல்லாத குடும்பம், இயேசு இல்லாத கிறிஸ்தவ குடும்பம், இயேசு இல்லாத ஊழியக்காரன், இயேசு இல்லாத சமுதாயம், இயேசு இல்லாத சபைகள், இயேசு இல்லாத தேசம் கொந்தளிப்பை சந்திச்சு தான் ஆகும். இயேசுவின் சீஷர்கள் அக்கறைப்படுவதற்காக புறப்பட்டாங்க. வேதத்தில் அந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அதில் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் சாயங்காலம் ஆன போது அவர்கள் படகில் ஏறி அக்கறைக்கு போவதற்கு புறப்பட்டாங்க. யோவான் 6வது அதிகாரம் 16 23 வரைக்கும் உண்டான வசனங்களை படிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன ஜெபத்துக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படகில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராக போனார்கள். அப்பொழுது இருட்டாக இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். இயேசு வரலன்னா வெயிட் பண்ண என்ன? குடியா முழுகிவிடும். இயேசு வர்ற வரைக்கும் காத்திருந்தா என்ன? இல்லை, நாங்கள் போயிடணும், குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போயிடணும். அவர்கள் இயேசு வராதிருக்கிறார்னு தெரிஞ்சும் பயணப்பட புறப்பட்டார்கள். நிறையா தான் ஆச்சரியமான ஊழியக்காரர்கள், ஆச்சரியமான சபை. இயேசு இல்லாவிட்டால் அதை பற்றி கவலையே படுவதில்லை அவர்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ மனிதன் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. அந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை பேசினார். அவர்கள் செய்வதில் எனக்கு சம்மதி இல்லை, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்க, அதனால் நான் அவருடைய அழைப்பிலிருந்து அவர்களை விலக்கி வைத்திருக்கிறேன்னு நான் கூப்பிட்டு சொன்னேன், எச்சரித்தேன். உடனே என்ன செய்யணும்? கர்த்தர் மறுபடியும் தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். நானாக இருந்தால் அப்படி தான் செய்வேன். கர்த்தர் சொல்லிட்டார், உன் ஊழியத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை, பிரியம் இல்லை, நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டார். என்ன செய்யணும்? நானாக இருந்தால் ஊழியத்தை நிறுத்தி விடுவேன். நிறுத்திட்டு இயேசு வர்ற வரைக்கும் காத்திருப்பேன். அது எத்தனை வருஷமே ஆகட்டுமே. இயேசு இல்லாத ஒரு ஊழியத்தை யாருக்காக செய்ய போகிறேன்? நான் அந்த மனுஷரிடத்துல கூப்பிட்டு சொன்னேன். சொன்னபோது அவர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு வர்ற போது வரட்டும், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஊழியத்தை கண்டினியூவாக பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தீவிரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை. ஏனென்றால் சொல்வது தான் என்னுடைய வேலை ஒழிய ஒருவரை செய்ய வைப்பது என்னுடைய வேலை அல்ல. எனக்கு நல்லா தெரியும் கர்த்தர் இப்படி நினைக்கிறாரு, கவனம் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் உள்ளுக்குள்ளே மனம் திரும்புவதற்கான முயற்சிகளை பண்ணுகிறோம், ஊழியம் அது வாட்டுக்கு நடக்கட்டும்.
நமக்கு கைக்கு நேரிடுகிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். கர்த்தருக்குன்னு ஏதாவது செய்வோம். கர்த்தருக்கு ஏதாவது செய்யக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, எங்கேயோ ஒரு பழைய பாடல் கேட்ட ஞாபகம் இருக்குது, ஏதாவது செய்ய வேண்டுமேன்னு. ஏதாவதுலாம் செய்யக்கூடாது. ஏதாவது செய்வதற்கு என்ன பிச்சைக்காரனா கர்த்தர்? கர்த்தருக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்யணும். கர்த்தருக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுக்கணும். ஒரு பிச்சைக்காரன் நம்ம இடத்துல வந்து கேட்டால், அம்மா ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்பான். ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ஆள் கேட்கும்போது ஏதாவது இருந்தால் போடியா நான் கேட்பான்? யோசிச்சு பாருங்கள். ஏனென்றால் அவன் அந்த டேபிளில் அவன் தான் முதலாளி, பணம் கொடுக்க போகிறான். கர்த்தர் எஜமான். ஏதாவது உன்னால் முடிஞ்சால் செய்யப்பா என்று கர்த்தர் கேட்பாரா? ஏதாவதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தர் விரும்பினது செய்யணும். கர்த்தர் விரும்பாவிட்டால் நீ செய்வது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நிறுத்திடணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கர்த்தர் வராதிருந்தார். பெரும் காற்று அடித்தபடினால் கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன போது இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். இயேசு, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். இயேசு, அவர்கள் அந்த அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது, இயேசு படகை நோக்கி வர்றாரு. படகுல இன்னும் ஏறலை. அவரை ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். அவ்வளோதான். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச உடனேயே இயேசு அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பு வரும்போது நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். போராட்டம் வரும்போது உங்கள் பக்கத்தில் வருகிற ஒரு மாதிரி தன்னை காண்பிப்பார். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இயேசு ட்ரை பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணி பாருங்களேன்னு சொல்லுவாங்க. அதான் இயேசு உங்கள் பக்கத்தில் வருவது. அந்த நேரத்தில் நீங்கள் வேறு எந்த காரியத்திலும் மனசு வைக்காமல், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அவர் ஒன்று சொல்கிறார் இவர் ஒன்று சொல்கிறார் யோசிக்காமல், இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் உங்கள் படகு கரை சேர்ந்து விடும். இதுதான் காரியம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெரிய அலைகள் கொந்தளிக்கும் போது அதை அமர்த்துகிற கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். மற்றவங்க பக்கத்தில் இருக்கவங்க சும்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி செஞ்சதுனால வந்திருக்கோம், அப்படி செஞ்சதுனால வந்திருக்கோம், அதை செஞ்சு பாருங்களேன், இவரை போய் பாருங்களேன், இப்படி பண்ணுங்களேன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் எதையும் பார்க்க வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். இயேசுவை பாருங்கள், இயேசுவிடத்தில் திரும்புங்கள். இயேசு விட்டு வழி விலகி இருந்தால் வழியை சீர்படுத்துங்க. இயேசுவின் வார்த்தைக்கு செவிகொடாமல் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை தேடி கண்டுபிடித்து கீழ்ப்படியுங்கள். மூன்றாவதாக, கர்த்தர் உங்கள் ஊழியத்தில், சபையில் அல்லது உங்கள் வாழ்க்கையில், தேசத்தில் இல்லைன்னா முதல்ல கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மனதாயிருங்கள். அப்பொழுது கொந்தளிப்புகள் அமர்ந்து போம், உங்கள் படகும் கரையை சேரும். நம்ம இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். நம்முடைய எல்லா போராட்டங்களுக்கும் கொந்தளிப்புகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொந்தளிப்புகளை அமர பண்ணுகிறவர் தான். ஆனால் அதற்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கர்த்தரை விட்டு வழி விலகி உங்களுடைய மன விருப்பத்தை செய்யும்படிக்கு நீங்கள் தலைப்பட்டிருந்தா மறுபடியும் அவருடைய சித்தத்துக்கு திரும்புங்க. கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணி உங்களுக்கு தோன்றின காரியங்களை செய்து கொண்டிருந்தா அதை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய வசனத்துக்கு திரும்புங்க. கர்த்தர் இல்லாத ஊழியத்தை, கர்த்தர் இல்லாத வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றிக்கொள்ள சம்மதியுங்கள். அப்பொழுது உங்கள் கொந்தளிப்பு அடங்கிப்போம், உங்கள் படகும் கரை சேரும். ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் தேசத்தில் எத்தனையோ கொந்தளிப்புகள், எங்கள் சபையில் எத்தனையோ கொந்தளிப்புகள். ஆண்டவரே, தேசத்தில் பல காரியங்கள், சினிமா தேட்டர் கூட திறந்து விட்ட நிலையில் எங்கள் சபைகள் திறப்பதற்கு இன்னும் அனுமதி கிடைக்கலையா ஐயா? ஆண்டவரே, எத்தனை ஊழியங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறது எங்கள் தேசத்தில். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த கொந்தளிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. கொந்தளிப்புகளை அடக்குகிற, அமர பண்ணுகிற கர்த்தரை நாங்கள் மறந்ததினால், எங்கள் மன விருப்பத்தின்படி ஊழியத்தை நிறைவேற்றினதுனால, ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு காட்டுகிற தேவ சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்காமல் எங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக நாங்கள் ஓடி போனதுனால, யோனாவின் காலத்தில் நடந்ததைப் போல எங்கள் தேசத்தில் கொந்தளிப்பு, எங்கள் சபையில் கொந்தளிப்பு, எங்கள் ஊழியத்தில் கொந்தளிப்பு, எங்கள் குடும்பத்தில் கொந்தளிப்பு. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற பழைய யோனாவை தூக்கி கடலிலே போட்டு விடுகிறோம். பழைய சுபாவத்தை தூக்கி கடலிலே போட்டு விடுகிறோம். அந்த கடல் அமரத்தக்கதாக கர்த்தாவே, அதை ஒரு விலைக்கிரயமாய் நாங்கள் கொடுக்க சம்மதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளை, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய வேதத்தை நாங்கள் மறந்ததினால் அல்லவோ நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் மறந்து விட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது.
நாங்கள் மறுபடியும் உம்முடைய வசனத்துக்கு திரும்புகிறோம், உம்முடைய வார்த்தைக்கு திரும்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணினதனால் இன்றைக்கு சபைகள் ஆண்டவரை தத்தளித்து கொண்டிருக்கின்றன. சபைகளிலெல்லாம் களியாட்டங்கள், சபைகளில் ஏதேதோ பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வசனம் தள்ளுபடியானதுனால் அல்லவா ஆண்டவரே சபைகள் இந்த நாளில் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. பயந்து பயந்து ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு திறந்து வச்சா கூட ஜனங்கள் வருவதில்லை. எல்லாம் வறண்டு போய் ஒரு கனா காலம் போல காணப்படுகிறது. ஆண்டவரே, ஒரு காலத்தில் நாங்கள் கூடினதும் துதித்ததையும் ஆராதனை செய்ததையும் இன்றைக்கு அவைகளை நினைத்து பார்த்து கொண்டுதான் இருக்க முடிகிறது. மறுபடியும் அந்த வாழ்க்கை திரும்பணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்கள் வேதத்துக்கு நாங்கள் திரும்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் திரும்புகிறோம். மூன்றாவதாக ஆண்டவரே, கர்த்தர் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தர் படகில ஏறலன்னா காத்திருந்து கர்த்தர் படகில ஏறுகிற வரைக்கும் பொறுமையாயிருந்து உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். நீர் இல்லாமல் யாருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம்? நீங்கள் இல்லாமல் எதற்கு நாங்கள் ஊழியம் செய்யணும்? எங்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்கா, பணம் சம்பாதிப்பதற்கா? வேண்டாம் ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு கர்த்தரை எங்கள் படகில ஏற்றிக்கொள்ள நாங்கள் இப்பொழுது மனப்பூர்வமாய் உம்மிடத்தில் வருகிறோம். அது சமுதாயமாக இருந்தாலும், சபைகளாக இருந்தாலும், தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும், எங்கள் படகிலே கர்த்தாவே நீர் ஏறி வாரும், எங்கள் படகை கரையேற பண்ணும். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். எங்கள் எல்லா ஜெபங்களையும் நீரை ஏற்றுக்கொண்டீர் என்று விசுவாசித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். மெய்யாகவே கர்த்தராகி தேவன் நம்முடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டதோடு நின்றக்கூடாது. கேட்டதின்படி செய்ய ஆரம்பித்தால் கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கொந்தளிப்புகளை அமர்த்துகிறார், அலைகளை அடக்குகிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவனாக இருந்து மரண பரியந்தம் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.